பிதாவானவர் தன் குமாரனுக்கு காட்டுகிறது எதுவோ அதை தவிர குமாரன் தாமா எதையும் செய்ய மாட்டார். அந்த அதிகாலை நேரத்தில் அவருடைய சித்தத்தை தேடுவேன். அதுல கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதே மாதிரி செய்வேன். அப்ப அதிகாலை நேரத்தில் இந்த சித்தத்தை தேடத்தான் இன்னைக்கு நான் என்ன செய்யணும் கேட்கிறதான் நான் அங்கே போய் அமர்ந்திருப்பேன் என்கிறார். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன செய்யணும், நீர் இங்க நடந்து போகணும், எல்லாம் அங்க வந்து பிளான், நீ இங்க நடந்து போகணும், அங்கே ஒரு விதவையினுடைய மகனை பாடையில் வைத்து கொண்டு வருவார்கள், அவனை தொட்டு தூக்கணும், இன்ன வார்த்தை சொல்லணும், இப்படி எழுப்பணும், எல்லாம் சொல்லி தருவாங்களாம். நம்ம அப்படி இல்ல, வாங்க போவோம், வரும்போது என்ன நடக்குதோ நடக்கட்டும் போறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை போன்ற வல்லமை நம்மால விளங்கி கொள்ள முடியல. அப்ப இனி நம்ம என்ன செய்யணும்னா அதிகாலை நேரத்துல நமக்கு தேவன் தருகிற ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளவும், நமக்கென்று அன்றைக்கு வைத்திருக்கிற அப்பத்தை பெற்றுக்கொள்ளவும், அன்றைக்கு நீங்கள் செய்யும்படி தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சித்தத்தை பெற்றுக்கொள்ளவும் காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். 2 வாரத்துக்குள்ள உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் வேற மாதிரி மாறிவிடும்.